மின் கட்டண உயர்வை திரும்ப பெறுமாறு கோவையில் தமிழ்நாடு தொழில்துறை மின் நுகர்வோர் கூட்டமைப்பினர் கோரிக்கை வைத்துள்ளனர். தமிழ்நாடு அரசாங்கத்தின் மின்சார வாரிய ஒழுங்குமுறை ஆணையத்தின் பரிந்துரையின் அடிப்படையில் தமிழ்நாடு அரசாங்கத்தின் மின்சார வாரியத்துறை தொழில்துறை பயன்படுத்தும் மின் கட்டணத்திற்கான மின் கட்டணத்தை கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக உயர்த்தினர். பீக் அவர் சார்ஜ் 15%, நிலை கட்டணம் ரூபாய் 3,920 இருந்து ரூபாய் 17,200 உயர்த்தினர். தமிழ்நாடு தொழில் முனைவோர் முதலீடு செய்து அமைத்த சோலார் மின்சாரம் தயாரிப்பிற்கு 1.53 கட்டணம் விதித்து சில மாதங்களுக்கு முன்பு அவைகளை நடைமுறைப்படுத்தினர். இது தொழில்துறைக்கு கடும் நெருக்கடியாக அமைந்தது. இதனை கண்டித்த தொழில்துறை முனைவோர் தமிழ்நாடு அரசாங்க அறிவிப்பை திரும்ப பெற வலியுறுத்தினர். இந்த நிலையில் சிறு குறு தொழில் முனைவோர் கடும் தொழில் நெருக்கடியில் இருந்து நீங்காது இருப்பதால் தமிழ்நாடு தொழில்துறை மின் நுகர்வோர் கூட்டமைப்பினர் தமிழ்நாடு முழுவதும் இதுவரை 8 கட்டங்களாக பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டனர். இதில் பீக் அவர் சார்ஜ் 15% தற்காலிக ரத்து செய்த தமிழ்நாடு அரசாங்கம் பிக்சடு சார்ஜை ஸ்மார்ட் மீட்டர் பொருத்திய பின்னர் நடைமுறைப்படுத்துவதாக அறிவிப்பு வெளியிட்டிருக்கின்றனர். தமிழ்நாடு தொழில் முனைவோர் முதலீடு செய்து அமைத்த சோலார் மின்சாரம் தயாரிப்பிற்கு விதித்த 1.53 பைசா கட்டணம் 50% குறைத்து அறிவிப்பு வெளியிட்டனர். ஆனால் தொழில்துறை நெருக்கடியிலிருந்து மீளவில்லை. இதனால் தொழில் முனைவோரது போராட்டம் முடிவின்றி தொடர்ந்தது. ஆனால் இதுவரை அவர்களின் கோரிக்கைகள் அனைத்தும் பரிசீலிக்கப்பட்டு மின் கட்டண உயர்வுகள் திரும்ப பெறவில்லை. இதனால் கடும் நெருக்கடிக்கு உள்ளான தொழில்துறையினர் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை மையப்படுத்தி தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி செயல்பட ஆரம்பித்திருக்கின்றனர். கோயம்புத்தூரில் பத்திரிகையாளர்களை சந்தித்த தமிழ்நாடு தொழில்துறை மின் நுகர்வோர் கூட்டமைப்பினர், தமிழ்நாடு தொழில்துறை மின் நுகர்வோர் கூட்டமைப்பு தமிழகத்தில் உள்ள அனைத்து தொழில் முனைவோர்களும் இணைந்து கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட சங்கங்கள் இணைந்து இந்த கூட்டமைப்பை துவங்கி கடந்த 4 மாதங்களுக்கு மேலாக 8 கட்ட போராட்டங்களை நடத்தி எங்களுடைய குறைகளை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடத்தில் கவனத்தை ஈர்க்கவும் கோரிக்கையை வலியுறுத்தியும் நடத்தி முடித்துள்ளோம். இதில் நாங்கள் கேட்ட 5 கோரிக்கைகளான பீக் அவர் சார்ஜ் காலை 6 to 10, மாலை 6 to 10, 8 மணி நேரம் கூடுதல் கட்டணமாக 15% வசூலிப்பதை டிஓடி மீட்டர் மாட்டும் வரை ரத்து செய்வதாக அறிவித்து கடந்த மாதம் முதல் கட்டணத்தை ரத்து செய்துள்ளனர். சோலார் ரூப்டாப், அதாவது எங்களோட தொழிற்சாலையின் மீது எங்களோட முதலீடு செய்து உற்பத்தி செய்யும் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நெட்வொர்க் சார்ஜ் என்ற விதத்தில் ₹1.53 கட்டணத்தை வசூல் செய்து வந்ததை 50% ரத்து செய்துள்ளனர். கடந்த மாதம் முதல் அமல்படுத்தப்பட்டுள்ளது. எங்களோட மற்றொரு பிரதான கோரிக்கையான டிமாண்ட் சார்ஜ் 430% உயர்த்தப்பட்ட டிமாண்ட் சார்ஜை ரத்து செய்ய கோரினோம். இதுவரை அது ரத்து செய்யவில்லை. முன்பு எங்களுக்கு மினிமம் சார்ஜ் என்ற பெயரில் வசூல் செய்து வந்தனர். அதாவது கிட்டத்தட்ட ₹40 ஒரு கிலோவாட்டுக்கு வாங்கினாங்கன்னா அதை நாங்கள் எந்த மாதத்தில் எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ போனது கழிச்சது போக மீதி இருக்க பணத்தை கட்டினா போதுங்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ நாங்கள் கட்டின முன்பணமாக கட்டக்கூடிய அந்த சார்ஜஸ் எல்லாமே கழிச்சிட்டு இருந்ததுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நூதனமாக அதை ஃபிக்ஸ்டு சார்ஜுன்னு போட்டு ₹30 ஆரம்பித்தாங்க. அப்புறம் 35 பண்ணாங்க. இப்போ கடந்த 2022 பார்த்தீங்கன்னா 430% உயர்த்தி 150 பண்ணாங்க. 2023 பார்த்தீங்கன்னா 153 மாற்றி கம்பெனி இயங்கினாலும் ₹17,200 கிட்டத்தட்ட ₹17,200 எங்கிட்ட வசூல் செய்கிற நிலைமை ஆச்சுங்க. கொரோனாவுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா தொழில்துறைகள் கடுமையான நெருக்கடியினால் பல்வேறு நிறுவனங்கள், அதாவது கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட தொழில்துறைகள் இருக்குங்க. நிறைய நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் இயக்க முடியாமல் உற்பத்தி நாங்கள் குறைச்சிருக்கிறோம். சில கம்பெனிகள் உற்பத்தி செய்ய முடியாமல் நிறுத்தியிருக்காங்க. மொத்தமாக நிறுத்திக்க 6-7 மாதமாக நிறுத்துகிற கம்பெனிகள்லாம் நிறைய இருக்குங்க. இந்த நிறுவனங்கள் இப்போ இயக்காமல் இருந்தாலும் கூட ₹17,200 நாங்கள் கட்டணத்தை ரத்து செய்ய சொல்லி நாங்கள் முதலமைச்சர்கிட்ட கவனத்தில் கொண்டு வந்தோம். இது வரைக்கும் எங்களுக்கு செவிசாய்க்காதனால நாங்கள் மனித சங்கிலி போராட்டம் கடந்த டிசம்பர் மாதமாக நடத்தி முடித்தோங்க. 27ஆம் தேதி அன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கான தொழிலாளர்களும் தொழில் முனைவோர்களும் நாங்கள் அந்தந்த மாவட்ட பிரதான சாலைகளில் இருந்து எங்களோட மனித சங்கிலி போராட்டம் நடத்திருந்தோம். சரி, இப்போது அதுக்குள்ளே செஞ்சு முடிச்சிருவாங்க, எங்களுக்கு செய்கிறதா சொல்லிதான் மாநாடு வெளிநாட்டிலேருந்து முதலீடுகளை இருக்கவும் புதிய தொழில் முனைவோர்கள் இருக்க ஒரு மாநாடு நடத்தியிருக்காங்க. அதை மாநாட்டில் முடிஞ்ச முன்னாடி எங்களுக்கு அறிவிக்கிறதா சொல்லியிருந்தாங்க. இது வரைக்கும் எங்களுக்கு செய்யலை. பட்ஜெட் கூட்டத்தொடர் வர திங்கட்கிழமை அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க.
ஸோ அந்த கூட்டத்தொடரில் எங்களுக்கு வந்து இந்த அறிவிப்பு வருங்கிறதை எதிர்பார்த்துருக்கோம். இது தொடர்பாக நாங்கள் வந்து வர திங்கட்கிழமை அன்னைக்கு முதலமைச்சர் அவர்களையும் அமைச்சர் பெருமக்களையும் நேரில் சந்திக்கிறதுக்கு அனுமதி கேட்டு நாங்கள் எங்கள் தமிழ்நாடு தொழில்துறை மின்னணு கூட்டமைப்பு சார்பாக கடிதம் அனுப்புகிறோங்க. கடிதம் அனுப்பிட்டு நாங்கள் திங்கட்கிழமை அன்னைக்கு நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஒருங்கிணைப்பாளர்கள் நேரில் சந்திக்கிறதா முடிவெடுத்துருக்கிறோம். அந்த கூட்டத்தொடருக்கு பின்னாடி எங்களுக்கு பட்ஜெட் கூட்டத்தொடரில் எங்களுக்கு அறிவிப்பு வருங்கிறது எங்களுடைய எதிர்பார்ப்புங்க. இல்லை, அடுத்த கட்ட போராட்டங்கிறது பார்த்தீங்கன்னா நாம் கிட்டத்தட்ட 6 மாதங்களாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா வகையான போராட்டம் பண்ணியாச்சு. கடைசியாக வந்து மனித சங்கிலி போராட்டம் பண்ணோம். அதுக்கும் தமிழக அரசு வந்து எந்த ஒரு நல்ல முடிவு சொல்லலை. இந்த சிறு குறு நடுத்தர தொழில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவு வஞ்சிக்கப்படுகிறது, பாதிக்கப்படுது. வெளிநாட்டு நிறுவனங்கள் முதலீட்டாளர்களுக்கு கொடுக்குற மரியாதை உள்நாட்டு நிறுவனங்களுக்கு மரியாதை இல்லை. ஒட்டுமொத்த தொழிலாக 70% அழிஞ்சு போச்சுங்க. இன்னும் அரசு வந்து இது கண்டுகொள்ளாமல் இருக்குது. நாங்கள் பார்க்காத மினிஸ்டரில் எம்எல்ஏ எம்பி எல்லாம் பார்த்தாச்சு. எல்லா எதிர்கட்சி தலைவர்களும் பார்த்து நாங்கள் ஆதரவு கேட்டோம். கடைசி போராட்டம் வந்து எதிர்கட்சி எல்லாத்தையும் இணைந்து நாங்கள் வந்து மனித சங்கிலி போராட்டம் பண்ணோம். அதுக்கும் எந்த ஒரு முடிவு வராமல் தொடர்ந்து அப்படியே இருக்குங்க. இப்போ நாங்கள் முதல்வர் பார்க்கறது, அமைச்சரை பார்க்கறது வந்து எங்களுக்கு வந்து எங்களுக்கு 9வது கட்ட போராட்டம் இல்லை. எங்களை பார்க்கறதுக்கு அவங்க ஃபஸ்ட்டு அனுமதி கொடுக்கணுங்க. முதல்வர் வந்து 6 மாதம் எங்களுக்கு கொடுக்காத அனுமதி இனி எப்படி கொடுப்பாருன்னு தெரியல. அப்படி கொடுத்தாலும் கொடுக்காட்டியுமே நாங்கள் பார்க்க வேண்டிய எங்களுடைய கடமைங்க. அப்படி இல்லைன்னா சென்னையில் வந்து இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனை வந்து மையப்படுத்தி தமிழ்நாடு தொழில்துறை மின் நுகர்வோர் கூட்டமைப்பு வந்து பெரிய அளவு நாங்கள் வந்து இந்த எலெக்ஷன் நாங்கள் இறங்குவோம் அப்படிங்கிறத நாங்கள் அங்கே முடிவு பண்ணுவோங்க. அதாவது பார்க்காதது வந்து ஆளும் கட்சியான தமிழக முதல்வரும் அமைச்சரும். அப்படி இல்லைன்னா இந்த கூட்டமைப்பு வந்து தமிழகம் தழுவிய எல்லாம் ஒன்றிணைந்து இந்த முடிவு, அதாவது வரும் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல எங்களுடைய பாதிப்பை வந்து வெளிப்படுத்துற மாதிரி இது கண்டிப்பாக இருக்கு. அதுக்குண்டான அறிவிப்பை வந்து சென்னையில வந்து நாங்க தெரிவிப்போங்கிற மாதிரி தெரிவிச்சுக்கிறோம். தமிழக முதல்வர்கிட்ட கோரிக்கை 6 மாதம் வச்சிருக்கிறேங்க. அந்த கோரிக்கை இது மாதிரி எங்களுக்கு முடிவு வந்து நான் எங்க கோரிக்கை முழுமையா அரசு ஏத்துக்கல, ஏதோ அப்படி இப்படி அரைகுறையா கொடுத்துருக்காங்க. அது எங்களுக்கு திருப்தி இல்லை. எங்க கோரிக்கை முழுமையை வந்து அரசு ஏற்று நிலை கட்டணம், பீக் கவர்ஸ், இந்த சோலார் எனர்ஜியெல்லாம் முதன்மையான கோரிக்கைங்க. அது அரசு வந்து அதை உணர்ந்து எங்களுடைய கோரிக்கையை எடுத்துட்டாங்கன்னா நாங்கள் வந்து கூட்டமைப்பு வந்து எந்த ஒரு எலெக்ஷன் சம்மந்தப்பட்டு நாங்கள் வரமாட்டோம். இதில் அரசு வந்து இந்த மௌனம் கலைக்கல அப்படின்னா பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல வந்து இந்த கூட்டமைப்பு வந்து 40 தொகுதியிலும் நாங்கள் வந்து எங்களுடைய பாதிப்பை வந்து காமிப்போம். அரசுக்கு எங்களை வந்து சிறு குறு நடுத்தர தொழில் பாதுகாக்கணுங்க. மத்திய அரசும் கண்டுக்க மாட்டேங்குது, மாநில அரசு கண்டிக்க மாட்டேங்குது. சட்டசபையில வந்து பாத்தீங்கன்னா இதை பத்தி பேசுறதுக்கு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு அமைச்சர் 2 அமைச்சர் பேசுறாங்க. எல்லாமே வந்து பட்டும் படாம ஏதோ வந்து பேசுற மாதிரி பேசுறாங்க. தோழமை கட்சியோட போய் ஆதரவு கேட்டாலும் அப்ப நேரடியாக பார்க்கும்போது நியாயமான கோரிக்கை கண்டிப்பா நாங்க பேசுறேங்கிறாங்க. 2வது பேசுறது இல்ல. எங்களுக்கு வேற வழி இல்லை. நீ வந்து நாங்க வந்து பாத்தீங்கன்னா அரசியல தான் நாங்க பார்லிமெண்ட் அரசியல தான் நாங்க வந்து கலந்து உள்ள போவோம் அப்படின்னா அதுக்கு நாங்க ரெடி ஆயிடுவோம். நாங்க கூட்டமைப்பு மூலம் நாங்கள் ஆலோசித்து இந்த வர பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல வந்து கண்டிப்பா இதோடைய எதிர்வரை கண்டிப்பா இருக்குங்க. இல்லைன்னா நாங்க கூட்ட போட்டு பட்ஜெட்ல வரும்னு பார்க்கறோம். இல்ல ஓப்பனா சொல்ல பாருங்க, பட்ஜெட் நான் எதிர்பார்க்கறேங்க, அது நல்ல முடிவு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கறேங்க. அப்படி இல்லைன்னா இந்த கூட்டமைப்புடைய பாதிப்பை வந்து வரும் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல எதிரொலிக்கும் அப்படிங்கிற சொல்றாங்க. இந்த 13 லட்சம் தொழில் முனைவர்கள் கிட்டத்தட்ட 2 கோடி பேர் நேரடியாக மறைமுகமாக எங்களோட தொழிலாளர்கள் பணியாற்றுறாங்க. எங்களோட தொழில் வந்து கடந்த 2022 மின்சார கட்டணம் உயர்த்தினதுலேருந்தே நாங்கள் கோரிக்கை வச்சுட்டு இருக்கோம். கடந்த 6 மாதம் தொடர் போராட்டங்கள் பண்ணியிருக்கிறோம். ஒரு பாதி கொடுத்துருக்காங்க. முக்கியமான பிரதான கோரிக்கைகள் ஏற்கப்படாமல் இருக்கு. இதை செய்ய சொல்லி நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்திட்டே வர்றோம். முதலமைச்சர்கிட்ட கவனத்துக்கும் கொண்டு போயிட்டு வலியுறுத்திட்டு வர்றோம். இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் எங்களுக்கு அறிவிப்பாங்கிற நம்பிக்கை, முதலமைச்சர் அறிவிப்பாங்கிற நம்பிக்கை எங்களுக்கு. அப்படி எங்களுக்கு அறிவிக்கப்படாமல் பட்டால் மீண்டும் சென்னையில் நாங்கள் கூடி இது தொடர்பாக கூட்டு கமிட்டி கூட்டம் அமைச்சு அதில் எங்களோட முடிவுகளை நாங்கள் அங்கே அறிவிக்கிறோம். இது தொடர்பாக இல்லை நீ கேட்குற 3 பாயிண்ட் கேட்டிருக்கிறீங்க இல்லையா? இல்லை அண்ணன் வந்து 3 பாயிண்ட் கேட்டிருக்காருங்க. பார்லிமெண்ட் எலெக்ஷனில் வந்து 3 பாயிண்ட்ல வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் வந்து மீண்டும் நாங்கள் வந்து கோரிக்கை வைக்கிற மாதிரியோ பிரச்சாரம் பண்ணுற மாதிரி இருக்காதுங்க. பார்லிமெண்ட்டில் எங்கள் சிறு நடுத்தர பாதிப்பை வந்து மீட்டெடுக்கிற மாதிரியும் பாதுகாக்கிற மாதிரியும் எங்களுடைய அறிவிப்பு இருக்குங்க. அதாவது இது எப்படின்னா நாங்கள் 6 மாதமாக இதை பண்ணிட்டு இருக்கிறோங்க. கோரிக்கை வைக்கிறோம், போய் பார்க்குறோம்,
பார்க்காத ஆள் இல்லை, பேசாத அமைச்சர் இல்லைங்க, பேசாத எம்எல்ஏ இல்லை. தமிழகம் முழுவதும் வந்து எல்லாரும் எம்எல்ஏ மனு கொடுத்தோம். மனு அதாவது போஸ்ட்ல அனுப்பிச்சுங்க. 6 மாசம் செஞ்சு எந்த ரிசல்ட் இல்லை. அப்படிங்கும் போது பார்லிமெண்ட் அப்படிங்கும் போது இது ஒரு நிரந்தர முடிவு வர மாதிரி நான் என்னுடைய அறிவிப்பு இருக்குங்க. எங்களை பாதுகாக்கிற மாதிரி அறிவிப்பு இருக்கு. அதாவது அதாவது எங்களுடைய அனைத்து போராட்டங்களோட வடிவமும் உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஊடகம் தான் எங்களுக்கான பக்கபலமா இருந்தீங்க. அப்ப அந்த ஊடகத்துக்கு நாங்க என்னென்ன போராட்டம் பண்ணோம், எப்படி செஞ்சிருக்கோம், எப்படி வந்து அதை மடைமாற்றி எப்படி கொண்டு வந்திருக்கிறோம். தொடர்ந்து 13 மாதங்களாக தொடர்ந்து நாங்கள் மனுக்களாகவே தான் கொடுத்துட்டு இருக்கோம். போராட்டம் கூட போராட்டம் சொல்லலை, கவன ஈர்ப்பு அப்படிங்கிற ஒரு அறவழியாக தான் நாங்கள் இது வரைக்குமே அவங்கள்ட்ட போயிருக்கிறோம். கிட்டத்தட்ட 4 முறை எங்களை கூப்பிட்டு பேசியிருக்காங்க. இதில் திருப்பி சொல்லக்கூடியது என்ன, பிரதான கோரிக்கை வந்து நிலை கட்டணம், ஃபிக்ஸட் சார்ஜ். அந்த நிலை கட்டணம் தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் உள்ள எல்லா சிறு மற்றும் குறு தொழில்களை பாதிக்கக்கூடிய ஒரு கட்டணம். ஓடினாலும் ஓடாவிட்டாலும் நம்ம கட்ட வேண்டியது 100 கிலோவாட் வைத்திருந்தால் 17,500 ரூபா கட்டக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இன்று ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட அனைத்து சிறு மற்றும் குறு தொழில்கள் நலிவடைந்து ஓடாத நிலைக்கு வந்துருச்சு. இந்த சூழலில் பேசும்பொழுது அமைச்சர் பெருமக்கள் எல்லாமே என்ன சொல்ற ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு நான் நிலை கட்டணத்தை குறைத்து கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியை கொடுத்துருக்காங்க. அது 4 இதுலையுமே பேச்சுவார்த்தையிலுமே நடந்திருக்கு. கடைசியாக சொல்லும் போது என்ன சொன்னாங்கன்னா, இப்போ எங்களுக்கு குளோபல் இன்வெஸ்டார் மீட் வருது, இந்த குளோபல் இன்வெஸ்டார் மீட்டுக்கு பிறகு உங்களுக்கானதை நாங்கள் சொல்கிறோம், அது வரைக்கும் கொஞ்சம் காலதாமதம் பண்ணுங்க அடுத்த போராட்டத்தை அப்படின்னு சொன்னனால நம்ம போராடாமல் இருக்கிறோம். இப்போ குளோபல் இன்வெஸ்டார் மீட்டுங்கிறதுல உலக சந்தை முதலீட்டாளர்களை கொண்டு வந்து அனைத்து விதமான நல்ல விஷயங்களையும் அவங்களுக்கு செயல்படுத்தி கொடுத்து, அவங்களுக்கு ஃப்ரீ ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் பண்ணி கொடுத்து, அவங்களே இங்கே ஒரு தொழில் அமைப்பதற்கான ஒரு சந்தையை, ஒரு கடையை உருவாக்கக்கூடிய இந்த அரசாங்கம் ஏற்கனவே தொழில் செய்துட்டு இருக்க எங்களுக்கு இந்த விஷயத்திலான மானியத்தையோ ஒரு தள்ளுபடியோ ஒரு சில விஷயங்களையோ செஞ்சு கொடுத்தாங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டினோட ஒட்டுமொத்த தொழில்துறை நல்லாதாக மாறுங்கிறதான் எங்களுடைய பிரதான கோரிக்கை. இதில் ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா 1 ட்ரில்லியன் எக்கானமின்னு சொல்கிறது வெளிநாட்டு முதலீடுகளை கொண்டு வந்து இங்கே குவிச்சு பண்ணணுன்ற அவசியமே இல்லை. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் உள்ள இன்னைக்கு வேலை பார்த்துக்கூடிய சிறு மற்றும் குறு தொழில்களுடைய தொழில்கள் நலிவடைந்ததை நீங்கள் வலுப்பெறணும்னா இந்த மின்சார கட்டணங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் ரிலாக்ஸேஷன் பண்ணி குறைக்கணும். நாங்கள் வந்து அதை ஏற்கனவே இருந்தது ஒரு குறைச்சி கொடுங்கன்னு சொல்லலை, ஏற்கனவே இருந்த தொகையிலே கொண்டு வந்து வைங்க அப்படிங்கிற கோரிக்கையை நம்ம கேட்டுகிட்டே இருக்கோம். இந்த கோரிக்கையை அவர்களுக்கு செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த சிறு மற்றும் குறு தொழில்கள் நல்ல நிலைக்கு வரும். ஏன்னா கொரோனாவுக்கு பிறகு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பல இடர்பாடுகளை நாங்கள் சந்திச்சுட்டே இருக்கிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பருத்தி விலைகளாக இருக்கட்டும், எல்லா தொழில்களுமே நலிவடைஞ்சிட்டே இருக்குது. நம்ம செய்யாத ஒரு தொழிலை வெளிநாட்டிலேருந்து எப்படி வந்து இங்கே செய்ய போகிறாங்க. அவங்களுக்கு 3 ஆண்டுகள் வரைக்கும் வரி கட்ட வேணான்னு ஒரு சூழ்நிலையை கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரீ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, கரண்ட்டு, இபி 24 மணி நேரம் எல்லா விஷயங்களும் அவர்களுக்கு திறந்து விட இந்த அரசாங்கம் எங்களுக்கு செய்து கொடுத்தால் அவங்க நினைக்கக்கூடிய 1 ட்ரில்லியன் எக்கானமியில் ஒரு 25% தமிழக சிறு மற்றும் குறு தொழில்களை பூர்த்தி செய்து கொடுக்க முடியும். எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப முக்கியமானது எங்களுடைய சிறு மற்றும் குறு தொழில்களில் உள்ள இந்த தொழில்கள் தான் தமிழ்நாட்டில் படித்த இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பை உருவாக்க முடியுங்கிறத நிதர்சனமான உண்மை. வெளிநாட்டு முதலீடுகள் வரும் பொழுது அங்கே டெக்னாலஜி பேஸ்டு இண்டஸ்ட்ரி தான் வருது, அங்கே வேலைவாய்ப்பு பெரிய அளவில் இருக்காது. அதனால் எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்று எங்களுடைய மின்கட்டண உயர்வை தளர்த்தி குறைத்து கொடுத்தால் தமிழகத்தில் உள்ள ஒட்டுமொத்த சிறு மற்றும் குறு தொழில்கள் நல்ல நிலைமைக்கு மீட்டு உருவாக்கப்படும். கூடுதலான ஒரு செய்தி, வெல்டிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த வெல்டிங்கிற இது பார்த்திங்கன்னா அதுக்கு இந்த கட்டணம் இல்லாமல் 15% அடிஷ்னலாக வாங்கப்படுது. இப்போ வெல்டிங் பற்ற வைப்பு அப்படிங்கிற மிஷின் வந்து பார்த்திங்கன்னா எப்போ நம்ம அந்த வெல்டிங் டெக்னாலஜி வந்துச்சோ அன்னைக்கு வந்த மிஷின் பார்த்திங்கன்னா ஏர் கூல்டு வெல்டிங் மிஷின், ஆயில் கூல்டு வெல்டிங் மிஷின். இன்றைக்கி ஒரு 50 ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைக்கி எல்லாமே மாஸ்பெட், எல்லாத்திலும் பார்த்தா ஐசி பொருத்தப்பட்ட லேட்டஸ்ட் டெக்னாலஜி மிஷின்ஸ் வந்துருச்சு. அப்போ பவர் ஃபேக்டர் மைனஸ் ஆனால் 15% கட்டணும் அப்படின்னு ஒரு விதி அன்னைக்கு வச்சுருந்தாங்க. இன்றைக்கி பவர் ஃபேக்டரு ப்ளஸுக்கு போகுது. அப்போ இந்த மிஷினை வச்சு அடிக்கும் பொழுது பவர் ஃபேக்டர் குறையிறதில்ல, வோல்டேஜ் ட்ராப் ஆகிறதில்ல. அப்படி இருந்தும் 15% கூடுதலாக ஒரு வசூலிக்கப்படுகிறது. அப்போ ஒட்டுமொத்த இந்த என்ஜினியரிங் இண்டஸ்ட்ரிக்கு கூடுதலாக 15% வசூலிக்கப்படுவதும் குறைக்கப்பட வேண்டும் தொடர்ச்சியாக கொடுத்துட்ருக்கோம். அதனால் தமிழக அரசில் உள்ள அனைத்து அமைச்சர்களும் அதே மாதிரி எம்எல்ஏக்களும் இது செஞ்சு கொடுக்கணுங்கிற எண்ணத்தில் இருக்கிறாங்க. சில
அரசு அதிகாரிகள் இதற்கு வழிவகை பண்ணி உண்மையான தரவுகளை வந்து அமைச்சர்களுக்கு தெரியப்படுத்தி எங்களுக்கான இந்த விஷயத்தை செஞ்சு கொடுக்கறதுக்கு உதவி பண்ணணுன்றது இந்த நேரத்தில் கேட்டுக்கிறோம். கண்டிப்பாக எங்கள் தேவையை அரசு செஞ்சால் அரசுக்கு உண்டான தேவையை நாங்கள் செய்வோங்க. அதுதான் எங்களை வந்து அரசாங்கம் கண்டுக்காமல் இருக்கிறத 6 மாதங்களாக கண்டுக்காமல் எங்கள் கோரிக்கை முழுமையை ஏற்றுக்காம தட்டி கழிக்கிறதா வந்து எங்களுக்கு பெரிய வேதனையாக இருக்குது. அதனால நாங்கள் வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷனுங்கிறது நாங்கள் வந்து சென்னையில் வந்து இந்த பட்ஜெட்டில் எங்களுக்கு அறிவிப்பு வரலைங்கன்னா கண்டிப்பாக பார்லிமெண்ட் எலெக்ஷனில் வந்து இந்த கூட்டமைப்போடைய இது வந்து கண்டிப்பாக எதிரொலிக்கும். எங்கும் நிலைக்கட்ட முழுமையாக நிலைக்கணும். வந்து முழுமையாக வந்து சோலாருங்க. அதான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆமாம் மொத்தம் 3 கோரிக்கை முதன்மையாக இருக்குங்க. நிலைக்கட்டணம், சோலார் எனர்ஜி, பீக் ஹவர்ஸ். இந்த 3 தான் வந்து அரசுக்கு வந்து எப்படின்னா வெளிநாட்டு நிறுவனங்களை வந்து ஊக்குவிக்கிறாங்களே, உள்நாட்டு நிறுவனங்களை வந்து ஏன் ஊக்குவிக்க மாட்டேங்கிறாங்க? தமிழகத்தினுடைய முதுகெலும்பு அப்படிங்கிறது இந்த எம்எஸ்எம்இ செக்டார் தான், சிறு நடுத்தர தொழில் தான். இது அரசுக்கு 6 மாசமா கண்டுகொள்ளாமல் இருக்கிறது எங்களுக்கு வந்து மீண்டும் மீண்டும் பெரிய வேதனை அளிக்கிறது. அது அடிப்படையில் தான் நாங்கள் வந்து எங்களுக்கு பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்படிங்கிறது வந்து இதை நான் கையில் எடுக்க வேண்டிய மாதிரி ஒரு சூழல் இருக்கு. அது அரசு வந்து கண்டிப்பாக வந்து இதுக்கு இந்த பட்ஜெட்ல வந்து ஒரு நல்ல முடிவு சொல்லுவாங்க அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. பார்த்தீங்கன்னா நீங்கள் செருப்பு தைப்பவருங்க பார்த்தீங்கன்னா குறுதொழிலில் வந்துடுறாங்க. இப்போ நம்ம குறுதொழிலில் வந்து ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறது அதுதான். இபியில் பார்த்தீங்கன்னா குறுதொழில்கள் அது மாதிரி ஒரு பிரச்சனையில் தான் என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்கான சரியான கிலோவாட்டு உள்ளதுலேயே கொடுக்காம அடுத்த கிலோவாட் 12 கிலோவாட்டுக்கு மேலே உள்ளதில் பண்ணாங்க. அப்போ திருப்பி நம்ம சொல்கிறது என்ன பண்ணால் தமிழ்நாட்டில் உள்ள சிறு மற்றும் குறு தொழில்களில் வஞ்சிக்கக்கூடிய அரசாக தான் இருக்குது. அப்போ நம்மளுடைய தொழில், நீங்கள் இந்த செருப்பு தைக்கிற தொழிலாக இருக்கட்டும், நம்மளுடைய பாரம்பரிய பொருட்கள் தயாரிக்கக்கூடியதாக இருக்கட்டும், நீங்கள் இப்போ கடந்த காலத்தை பார்த்தீங்கன்னா எல்லா பாரம்பரிய பொருட்களுமே தயார் பண்ணவங்களே எனக்கு அழிந்து கொடுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தான் வந்திருக்கேன். கைத்தறி நெசவாக இருக்கட்டும், குத்துவிளக்கு தயார் பண்ணுறவங்களா இருக்கட்டும், போஸ் கலப்பையாக இருக்கட்டும், இவங்க எல்லாம் அடுத்த நிலைக்கே போக முடியல. இதற்கு காரணம் என்னென்னா சிறு மற்றும் குறுதொழிலுக்கான நல்ல ஒரு தொழில் வாய்ப்பை, அதுக்கான ஒரு கோரிக்கையோ அதற்கான ஒரு திட்டத்தை இந்த எந்த அரசுமே இது வரைக்கும் சரியா செயல்படுத்தல அப்படிங்கறத எங்களுடைய வருத்தமா இருக்கு. எல்லா அரசுமே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இது வந்த அரசுகளுமே சிறு மற்றும் குறுதொழிலுக்கான முக்கியத்துவம் கொடுப்பதில்லை, பெருநிறுவனங்களுக்கு தான். இல்லப்பா அண்ணன் சொன்ன மாதிரிங்க, தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது எம்எஸ்எம்இ செக்டார் சிறு நடுத்தர தொழில் வந்து 13 லட்சம் பேர் தொழில்துறையில் இருக்காங்க. கார்பரேட்டுக்கு 2700 பேர் இருக்காங்க. ஆனால் வந்து மத்திய அரசாங்கம் சரி மாநில அரசாக இருந்தாலுமே இந்த 2700 பேர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தான் முக்கியத்துவம் தராங்க. இந்த 13 லட்சம் தொழில்துறையை சேர்ந்த முகவர்களை வந்து அரசு கண்டுக்கிறது இல்லைங்க. அதனால இந்த அளவு பாதிப்பாகி 70% வந்து சிறு குறு நடுத்தர தொழில் வந்து பாதிக்கப்பட்டுள்ளதுங்க. இது அரசுக்கு வந்து கொண்டு செல்வதற்கு தான் வந்து தமிழ்நாடு தொழில்துறை மின் நுகர்வோர் கூட்டமைப்பு உருவாயிருக்கு. இனி வருங்காலத்தில் வந்து இந்த தொழிலை மீட்டெடுக்கணும் அப்படின்னா இந்த கூட்டமைப்பு வந்து முழுமையாக இதில் இறங்கினா மட்டும்தான் வந்து நம்ம மீட்டெடுக்க முடியுங்க. அதனால தான் நாங்கள் வந்து இது 6 மாதமாக நாங்கள் வந்து பயணிச்சுட்டு இருக்கிறோம்.